இந்த வீடியோவில் காலர் அகலம் கண்டுபிடிப்போம். இந்த பேப்பரை நீங்கள் முன்பக்கமாக நினச்சிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஷர்ட் கட் பண்ணும்போது கழுத்து அகலம் வைக்கிறதுக்கு கால் மார்பு சுற்றளவு 6 3ஆல் பிரித்து 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 1.25 இன்ச்சு வச்சோம். ஆனால் இப்போ நம்ம கழுத்து அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு 6 இன்ச்சை கால்குலேட் பண்ணக்கூடாது. அதாவது 7 இன்ச்சு நம்ம லூஸுக்காக 1 இன்ச்சு கூட சேர்த்து வச்சோம் பார்த்தீங்களா, கால் மார்பு சுற்றளவு, அதை தான் 3ஆல் டிவைட் பண்ணி -1/4 இன்ச்சு கொடுத்தா 2 இன்ச்சு வரும். இந்த 2 நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சுருக்கலாம்ல, கொஞ்சம் தானே வித்தியாசம் வருதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே 2 இன்ச்சு வச்சிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எல்லாம் தச்சு முடிச்சுட்டு காலர் தைக்கும்போது நம்ம வச்ச 2 இன்ச்சு 2.25 விரிவடைஞ்சிருக்கும். அதனால தான் வைக்க வேண்டாம்னு சொல்கிறது. இப்போ முன்கழுத்து உயரம் பார்ப்போம். முன்கழுத்து உயரம் எவ்வளோ வச்சோம்? ஆம்கோல் உயரத்தில் பாதி வச்சோம். ஆம்கோல் உயரத்தில் பாதி 2.1. இந்த 2.1 மார்க் பண்ணி ஸ்கொயர் போட்டு முன்கழுத்தை வரைஞ்சிக்கிடுவோம். இதுதான் முன்கழுத்து. இதே மாதிரி நம்ம பின்கழுத்தையும் உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ பின்கழுத்தை அதே கழுத்து அகலத்தை குறிச்சிக்கோங்க. 2 இன்ச்சு இப்போ கண்டுபிடிச்ச கழுத்து அகலத்தை குறிச்சிட்டு கழுத்து உயரம் முன்கழுத்து உயரத்தில் பாதி வரும். இப்போ 2.1 பாதி 1.25 ஒரு புள்ளிக்கும் குறை, அதுதான் பின்கழுத்து. பின்கழுத்தை இப்போ வரைஞ்சாச்சு. வரைஞ்சி இப்போ 2ஐயுமே நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பேப்பரில் கட் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம அளந்து பார்ப்போம். முன்கழுத்து எவ்வளோ வருது சுற்றளவு? முன்கழுத்து இந்த பக்கம் 4, அங்கிட்டு 4 சேர்ந்து 8. பின்னாடி அது மாதிரி இப்போ அளக்கிறேன். 4 + 4 8 இன்ச்சு. இங்கிட்டு 3 + 3 6. இது பின்பக்கம். இதுதான் கழுத்து சுற்றளவு. இந்த 2ஐயும் டோட்டல் பண்ணோம்னா 8 + 6 எவ்வளோ வரும்? 14 தான் காலரோட அகலம். இதை ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஆனால் காலர் ஸ்டிச் பண்ணும்போது என்ன செய்யணும்? இதை கண்டிப்பான முறையில் அளந்துட்டு காலர் கட் பண்ணுங்கள். இப்போ நான் வரைகிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கேன்வாஸில் காலரும் அதோடு சேர்ந்த துணியும் கட் பண்ணி காமிக்கிறேன். இது எவ்வளோ அகலம் வரும் நீளம் வருங்கிறத. தேங்க்ஸ் ஃபார் ஆல். சப்ஸ்கிரைப் மீ.